அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், செங்கோட்டையன் இப்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் தாவேகாவுக்கு போவதாக தகவல், எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் புதுசு இல்லை. செங்கோட்டையன் கடந்த ஒரு வருட காலமாக கட்சிக்கு எதிராக, பொதுச் செயலாளருக்கு எதிராக சில செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் எது கேட்டாலும் சமீப காலமாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஹரித்வாருக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தான் என்னை தூதனுப்பேன் என்று சொன்னார். இது போன்ற தவறான கருத்துக்களை இவ்வளவு பெரிய மனிதன் சொல்லுவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒன்று, ஒரு பொதுச் செயலாளரை மதிக்கிறது, பொதுச் செயலாளருக்கு நடவடிக்கையிலே அவர் கெடு விடுவிப்பது, இதெல்லாமே கட்சிக்கு கேடு விளைக்கக்கூடிய செயல்பாடு அவர் ஈடுபட்டார். ஆகவே அந்த அடிப்படையில் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவர் இப்பொழுது எந்த கட்சிக்கு போனாலும் எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவர்கள் ஒரு சீனியர் மேன் கேட்டா எல்லாரும் எம்ஜிஆர் வந்தார், ஓகே ரைட்டு, அம்மாவால் வந்தார், ஓகே ரைட்டு, எடப்பாடியாரே வந்தார், அதையும் அவர் மறந்துவிடக்கூடாது. ஆக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார். இப்பொழுது அங்கே திருந்து இங்கே திருந்து எங்கே திருந்து எங்கேயோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கொண்டு எங்கேயோ போக வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. இல்ல, அதிமுக தாவேக கூட்டணி வரும் அப்படின்லாம் பேச்சுக்கள் இருக்கக்கூடிய சூழல்ல நீக்கப்பட்ட ஒருவர் தாவேக கூட்டணி யாருமே இதுவரை பேசவே இல்லையா? எப்படி பேச்சு வரும்னு அந்த தென்னந்திரிக்கை இல்லையா? அது பொதுச் செயலாளர் முடிவு பண்ணணும். இவர் எங்க போனாலும் சார், இப்ப இங்க இருந்து அவரு எந்த கட்சிக்கு போனாலும் நாங்க பொதுச் செயலாளர் எந்த கூட்டணி அவரு தான் டிசைட் பண்ணுவாரு. அவரு விருப்பத்துக்கு போறாரு. இப்போ தன்னுடைய ஏதாவது எங்கேயாவது ஒரு சேரணும் போய் சேரிட்டு இருக்காரு. அவரு இப்போ அந்த தன்னுடைய விருப்பத்துக்கு போறாரு. இது கூட்டணிக்கோ அல்லது அதிமுக தாவேக கூட்டணி வரும் இதுவரையிலும் பொதுச் செயலாளர் சொல்லவே இல்லையா? ஜனவரி மாசத்துல வரும் என்று சொல்லியிருக்காரு. மெகா கூட்டணி அமைப்பு என்று கூறியிருக்காரு. இந்த கட்சி அந்த கட்சி என்று அவர் கூறவில்லை. கட்சிகள் வரும் அப்படின்ட்டு அவ்வளவுதான். இப்போ பலர் இப்போ ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, செங்கோட்டையனோ இப்படி பலரும் வெளியில இருக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டுகள் அதிமுக ஓட்டுகள் சிதறாதா? எப்படி தனிப்பட்ட செங்கோட்டையன் எவ்வளவு ஓட்டு இருக்கு? தமிழ்நாடு பூரா ஓட்டு இருக்கா செங்கோட்டையனுக்கு? அவரு தொகுதியிலே அவருக்கு ஓட்டிருக்கான்னு பாருங்க. இனிமேல் சார், இவங்கெல்லாம் அதிமுக ஒரு கட்சி. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் இந்த பிராண்ட்ல நின்றுதான் இவங்க எல்லாம் வாங்கினாங்க. இவரால என்ன அவருடைய சொந்த தொகுதியில போய் நிக்க சொல்லுங்க. அடுத்த இப்ப 30ஆம் தேதி பொதுச் செயலாளர் அவர்கள் கோவிச்செட்டிப்பாளையத்துக்கு போறார். அதனுடைய நிலையை எடுத்து பாருங்க. நீங்க இவருடைய நிலைப்பாடு என்ன? 80-79 வயசு ஆகிறது. இவருடைய நிலைப்பாடு இப்பொழுது என்ன? இந்த கட்சியை ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னார். எதற்கு ரிசைன் பண்ணி வேண்டு ஓடுகிறார்? அப்ப இவருக்கு இந்த கட்சியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய எண்ணத்திலே இவர் இருந்திருக்கிறார். இவருடைய வாக்கு என்ன? அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று தான் இவருடைய வாக்களித்தார். அந்த வாக்குக்கு எதிர்மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி அனைவரும் ஒன்று சேர முடியும்? எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆசை, எல்லாருக்கும் பொதுச்செயல ஆசை. ஆகவே இவர் எங்கேயாவது ஏதாவது பதவி கிடைக்காது என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் இதுல. நன்றி திரு தளவாய் சுந்தரம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செங்கோட்டையனால அதிமுக வாக்குகள் குறையாது, அவர்கள் தனிநபர்கள் அப்படின்ற விமர்சனத்தை முன்னாள் அமைச்சர் திரு தளவாய் சுந்தரம் முன்வைத்திருக்கிறார். செங்கோட்டையன் எங்கே சேரப்போகிறார்? ஏறக்குறைய தாவேகா அப்படின்ற தகவல்கள் கூறுகிறது. தாவேகாவில் சேர்ந்தால் அவருக்கு என்ன பதவிகள் கொடுப்பாங்க? அந்த பதவி அப்படின்றது மற்றவர்கள் இப்போ பிற கட்சிகளிலிருந்து தாவேகாவை நோக்கி வருவதற்கு காரணமாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா தாவேகாவில் மோஸ்ட் சீனியர்ஸ் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக கரூர் சம்பவம் போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகாக தாவேகாவில் அரசியல் வழிநடத்த மூத்தவர்கள் தேவை அப்படின்ற விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது. அந்த இடத்தை செங்கோட்டையன் பூர்த்தி செய்வாரா? பத்திரிகையாளர் திரு ரமேஷ் உள்ளிட்டவர்களாக கருத்துக்களை பதிவு செய்தது. செங்கோட்டையனை தாவேகா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதை நோக்கித்தான் இது நகர்கிறதான்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே